நான் எடப்பாடியார் இடத்துல இருந்து நாங்கள் கற்றுக்கொண்டது என்னன்னு சொன்னால், திரு ஆ ராசா அவர்கள் திமுகவை சேர்ந்தவர். எங்கள் அண்ணன் எடப்பாடியாருடைய தாயை பற்றி கூட பேசினார், அவருடைய பிறப்பை பற்றி கூட பரப்புரையிலே பேசினார்கள். அன்றைக்கு கூட மௌனம் காத்து ஒரு நியாயமான பதிலை மட்டுமே கொடுத்தார்கள். நம்முடைய சகோதரர் திரு விஜய் அவர்கள் அவருடைய பரப்புரையின் போது, அந்த மரணம் நிகழ்ந்த போது அடுத்த நாள் கரூர் செல்லும் போது அண்ணன் எடப்பாடியாருடைய பின்னால் நான் நின்றிருந்தேன். அவரை பேச்சை கேட்டு அரசு எவ்வாறு கவனமாக இருந்திருக்க வேண்டும், திரு விஜய் அவர்கள் இனி வருங்காலங்களில் எப்படி அந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் என்ற அறிவுரையோடு அரசியல் கலக்காமல் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார்கள். திரு சீமான் அவர்களை பற்றி ஒரு பத்திரிகையாளர் அண்ணன் எடப்பாடியார் இடத்திலே கேள்வி கேட்கிறார்கள். அவருக்கு தொடர்புடையதாக ஒரு நடிகையை சொல்கிறார். அந்த பேச்சை ஆரம்பிக்கும் போதே அந்த மைக்க மறைச்சார். சீமான் அவர்கள் இந்த தமிழ்நாட்டிலே ஒரு அரசியல் கட்சியை கொள்கையோடு நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் கொள்கை, அவருடைய பேச்சு குறித்து என்னிடத்திலே கேளுங்கள். அவருடைய தனிப்பட்ட விஷயத்தை பற்றி என்னிடத்திலே கேட்கக்கூடாது என்று சொன்ன ஒரு நாகரிகமான அரசியல் தலைவர் இன்றைக்கு சத்தமில்லாமல் உங்களுக்கு நன்மை செய்வதற்காக தமிழ்நாட்டிலே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தலைவனை நீங்கள் தயவு செய்து தொலைத்து விடாதீர்கள்.